அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா நேற்று நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ ஒரு கிரீன் கலர் கேண்டலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1.19% வரைக்கும் க்ளோசிங் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிட் நைட் ஓப்பனிங் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ்ல தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஒரு கேப் டவுன்லயோ ஒரு ஃபிளாட்லயோ ஓப்பன் ஆகாம ஸோ நியர்பை க்ளோஸ்ல தான் ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இது கண்டினியூஸா மேலே வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் கிரியேட் பண்ணிட்டு தான் அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே வந்திருக்கு. ஸோ அதை அகைன் வந்து அதே இடத்த சப்போர்ட்டா எடுத்துட்டு தான் ஸோ மார்க்கெட் வந்து நேற்று வந்து கிரீன் கலர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சா ஸோ கண்டிப்பாக வந்து மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நேற்று ஹை வந்து 6436 வரைக்கும் வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கி ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒன்று மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக வந்து கீழே கொண்டு வந்துடும், இல்லைன்னா இந்த லோ வந்து சப்போர்ட்டாக எடுத்துட்டு ஸோ அகைன் வந்து மார்க்கெட் வந்து மேலே கொண்டு வந்துடும். இந்த ரெண்டு வேலை தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து பண்ணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். 6243, 6469. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணலை. ஸோ சேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இன்னைக்குமே ஒரு பை சைடை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் பெஸ்ட். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் லோவை, அதாவது ஜனவரி 27 கேண்டில் லோவை பிரேக் பண்ணாதான் ஸோ செல்லிங். அப்படி வச்சுக்கிட்டா கூட ஸோ அகைன் வந்து இந்த இடம் வந்து சப்போர்ட் 6243. ஸோ இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ அதனால இங்க வந்துட்டு கூட மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் வெயிட் பண்ணுங்க. இந்த கேண்டிலோட லோ, அதாவது எஸ்டர்டே கேண்டில் லோ வந்து 6314. ஸோ 6314 வந்ததுக்கு அப்புறம் ஸோ நம்ம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 6469 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் நமக்கு செல்லிங் மட்டுமே பண்ணாது. ஸோ அது வந்து பைக்கு சேஞ்ச் பண்ணி ஒருத்தரும் சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து இப்படி வர்றப்ப ஸோ அகைன் வந்து இந்த இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஸோ இந்த மாதிரி கப் ஷேப்ல ஃபார்ம் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால லோவர் 6314 வந்ததுக்கு அப்புறம் ஸோ நாம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். அதோட டார்கெட் வந்து 6469. ஸோ 6469 வந்ததுக்கு அப்புறம் வேணா ஸோ நாம வந்து 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் பண்ணா ஸோ செல்லிங் வந்து நாம வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி, சப்போஸ் இந்த இடத்துல நம்ம பை எடுக்கிறப்ப ஸ்டாப் லாஸ் ஏதாவது ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அகைன் 6243 வந்ததுக்கு அப்புறம் நம்ம பை தான் எடுக்கணும். எக்காரணத்துக்கு செல் வந்து போகக்கூடாது. ஸோ இன்னைக்கு வந்து செல்லிங் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஸோ பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு செல் சைடு க்ளோசிங் மார்க்கெட் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து MCX நேச்சுரல் கேஸ் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நேற்றே நான் சொல்லியிருந்தேன் லோவை பிரேக் பண்ணால் ஸோ செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ செல் சைடு பார்த்தீங்கன்னா 303 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் ஜோன் வந்து 298. ஸோ செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். 298 வந்ததுக்கு அப்புறம் வேணா ஸோ நம்ம பை சைடு வந்து நம்ம வந்து பை பண்ணுறதா இருந்தால் பை வந்து பண்ணிக்கலாம் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டு வந்து கொஞ்சம் டிமாண்ட் ஜோனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு, கோல்டு சில்வர். ஸோ அதை வந்து கண்டினியூஸ் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் வந்து இந்த இடத்த பிரேக் ஆயிருக்கு, அதாவது இந்த கேண்டிலோட லோ பிரேக் வச்சிருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸாக கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பர்ல வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க். ஸோ ஜிங்க் வந்து ரொம்ப நாளாக எந்த இடம் வந்து சப்போர்ட்னு சொல்லிட்டு இருந்தோமோ ஸோ அந்த இடம் வந்து பிரேக் ஆயிருக்கு 268. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 to 15 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு ஸ்விங் ட்ரேடில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஜிங்க்கை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.